நீங்க பார்த்து ரசித்து பிரமித்த காமராசர் எப்படிப்பட்டவர்? சனாதன தர்மத்துடைய ஆணி வேறே கோயில் கற்பகிரகத்தில் இருக்கிறது. நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். காமராஜர் திமிர்த்தனமான பேச்சு. ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். காமராஜர் தோற்றார் என்கின்ற செய்தி கேட்கிற போது Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் காங்கிரசினுடைய ஒரு முகம். அது மட்டுமல்ல, தேசியம் சார்ந்த கொள்கையை காங்கிரசின் மீது மிக தீவிரமான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். இன்றைக்கு இருக்கிற சமகால அரசியல் குறித்தும் அந்த வரலாறு நெடுக பயணப்பட்ட அந்த வாழ்க்கை சுவடு குறித்தும் நாம் இன்றைக்கு அவரோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, சாரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வரலாற்று அறிவோம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நிறம் நேயர்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முதல்ல சார், உங்களுடைய இளமை காலகட்டம் அதை பற்றி எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்களேன் சார். என்னுடைய இளமை காலம் என்பது திருச்சிக்கு அருகே 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நச்சலூர் என்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். அது உங்களுக்கு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்காக வியப்பாக இருக்கும். என்னுடைய இளமை காலத்தில் முப்போகம் விளைகின்ற நெல் வயலை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் தான். ஆனால் எனக்கு 10 வயது வருகிற வரை எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை, எங்கள் ஊரில் சாலை இல்லை, எங்கள் ஊருக்கு பஸ் இல்லை, ஒரு காரை கூட நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு மோட்டார் சைக்கிள் எவனாவது வந்தாலே அது பெரிய பிரமிப்பாக பார்க்கிற அளவுக்கு, நல்ல சைக்கிள் வைத்திருந்தாலே சைக்கிள்ரா, மலேசியா சைக்கிள்ரா என்றெல்லாம் பேசுகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். இன்றைக்கு என்னுடைய பேத்திகள் 3.5 வயது 4 வயதில் இருக்கிற பேத்திகளுக்கு தெரிகிற விஷயம் அப்போது 20 வயதில் இருக்கணும் கூட தெரியாது. அந்த சூழலில் வளர்ந்த நான் அதற்கு பின்னாலே படிப்பதற்காக திருச்சிக்கு வந்தேன் 61. திருச்சிக்கு வருகிற போது தான் எனக்கு பல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. மறக்கவே மாட்டேன். திருச்சிக்கு முதல் நாள் வருகிற போது எங்கள் அப்பா சினிமாவுக்கு கூட்டி போனார். அந்த படத்தின் பேர் கொலை பகாவலி. சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் சினிமா போஸ்டரை பார்த்து கொண்டே போனேன். பலார் என்று ஒரு அறிவிட்டார். என்னடா கூட்டு போனால் எங்கேயோ முறைச்சு பார்த்துட்டு வர்றேன், ரோட்டை பார்த்து வாடா என்று. அப்போது எனக்கு அது கூட புரியவில்லை. அந்த 10 வயதுக்கு கடந்துக்கு போகிற பின்னாலும் கூட என்னுடைய நிலைமை அதுதான். அதற்கு பின்னால் எங்களுடைய பள்ளிக்கு அருகில் தான் தேவர் ஹால் என்று ஒரு கட்டடம் இருந்தது. அதில் பேசாத தமிழக தலைவர்கள் அல்ல, தேசிய தலைவர்களே கிடையாது. அன்றைக்கு அதுதான் ஒரு இன் கேமரா மீட் என்று சொல்லுகிறோமே, அதை போல ஒரு வளாகத்திற்குள்ளே ஒரு அரங்கம் என்றால் அது ஒன்றுதான் திருச்சி இருந்தது. மற்ற பொதுக்கூட்டம் இருக்கும். அது எல்லா நாளும் கிட்டத்தட்ட ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும். ஒரு 2 நிமிடத்திலேயே அந்த இடத்துக்கு நாங்கள் போய்விட முடியும். ஆனால் அடிக்கடி இங்கே போவது, பல தலைவர்களுடைய பேச்சை கேட்பது, இதெல்லாம் அந்த இளம் வயதில் எனக்கு அது கிடைத்தது. அதுவெல்லாம் கூட எனக்கு இந்த மாற்றங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நான் பேசுகின்ற பல செய்திகளுக்கு காரணம் அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் கடந்து வந்தது தான் அதுக்கு காரணம். கண்டிப்பாக சார். இளம் வயதில் நீங்கள் குறிப்பாக சொன்ன மாதிரி அந்த தேவர்காலில் நீங்கள் கேட்ட உரைகள், குறிப்பாக அன்னைக்கு இருந்த நிறைய இளைஞர்கள் பெரியாரையும் திராவிடம் இயக்கத்தை நோக்கி நகர்றப்ப நீங்கள் காங்கிரஸை நோக்கி நகரணும் அப்படிங்கிற புள்ளி எங்கே எடுத்தீங்க? அந்த முடிவுக்கு பின்னாடி என்ன சார் காரணம்? நான் வெளிப்படையாக சொல்ல வருவேன். இதில் யார் வருத்தப்படுறாங்க, மகிழ்ச்சி அடையாங்க என்பதில்லை. என் வாழ்க்கையில் நான் முதலாக நான் சந்தித்த ஒரு தலைவர் என்பது காமராஜர். எங்கள் ஊருக்கு பக்கத்திலே அந்த ஊர் பெயர் இனுங்கூர் என்று பெயர். அன்றைக்கு 50 வீடுகள் கூட இருக்காது, அநேகமாக 55ஆம் ஆண்டாக இருக்கும். அந்த ஊரில் முதலமைச்சர் காமராஜ் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட வருகிறார். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் சில பேர் அப்பெல்லாம் சட்டை போடுவதே பெரிய விஷயம். சட்டையெல்லாம் போட்டு அப்படி போகிறாங்க. எனக்கு ஏதோ நடக்கிறது என்று நினைத்தேன். என்னுடைய உறவினர் ஒருவர், என் அம்மாவுக்கு பெரியம்மா பையன், அவர் என்னை அந்த இடத்துல பார்த்து எனக்கு பின்னாலே அப்போ 2 தம்பிகள் இருந்தார்கள். ஆகவே, டேய் பெரியவனே, முதல் மந்திரி வர்றியா என்று கேட்டார். எனக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. நான் தலையை ஆட்டினேன். என்னை தூக்கி அவர் சைக்கிளில் கேரியர் கூட கிடையாது, முன்னால் இருக்கிற ஃப்ரேமில் உட்கார வைத்தார். நான் ஏதோ போனால் அந்த ஊரில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அப்போதான் போகிறோம். அவர் தோளிலே என்னை அமர வைத்துக் கொண்டு
தொலைநோக்கில் காட்டி மேடையில் காமராஜ் அவர்களை காட்டி அவர்தான் முதல் மந்திரி என்றார். எனக்கு ஒரு வேறுபாடே தெரியவில்லை. எங்கள் கிராமத்திலே இருக்கிற பெரிய மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அதே தோற்றம், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத ஒரு இயல்பான ஒரு பெரிய மனிதரை பார்க்கிற அந்த உணர்வு மட்டும்தான் வந்தது. அது என்னை அறியாமலே ஒரு விதமான ஈர்ப்பு அவரிடம் இருந்தது. நான் பச்சையாக சொல்கிறேன், காமராஜரை பார்த்துதான் அவரை நேசித்ததற்கு பின்னாலே காங்கிரசுக்கு வந்தேனே ஒழிய காங்கிரசுக்கு வந்து அதற்கு பின்னாலே காமராஜரை பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொல்கிற திராவிட இயக்கம் எப்படி வருகிறது என்றால், அடுத்து ஓராண்டு 2 ஆண்டுகளிலேயே தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி, உங்கள் ஊர்க்காரர், அவர் முதலில் தேர்தலில் போட்டியிட்டது குளித்தலை தொகுதியில். அந்த தொகுதிக்குள் தான் எங்கள் ஊர் இருக்கிறது. அந்த முதல் நாள் அவரை சந்தித்தெல்லாம் மறக்கவே முடியாது. மாலை நேரத்தில் நாங்கள் ஒரு 7-8 பையன்கள் நாங்கள் விளையாண்டு கொண்டிருந்தோம். எனக்கு அப்பொழுது 8 வயது. ஒரு கார், சின்ன கார் வந்து நிற்கிறது. இப்பல்லாத கார்னு சொல்ல மாட்டான், டப்பா மாதிரி இருக்கும். மோரிஸ் மைனர் இப்படி சொல்வார்கள். ஒரு டிரைவரும் இவர் மட்டும்தான் இருக்காங்க. இவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. கார் நிற்கிறது, நாங்கள் ஓடணும், இறங்கி தம்பி தம்பி என்கிறார்கள். நாங்கள் அது கவரே படவில்லை. பிளஷர் கார் என்று நாங்கள் எல்லோரும் பிளஷர் காரை கட்டி அணைக்கிறோம், முத்தம் கொடுக்கிறோம். இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் நின்று என்னவென்று கேட்கிற போது குன்னன் என்று ஒரு பெயரை சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்கிறார்கள். 2 பேர் ஓடி போய் அவரை அழைத்து வந்தார்கள். அவருக்கு அன்றைக்கு ஒரு 25 வயது இருக்கும். வந்தோடனே அவர் வணக்கம் என்று சொல்ல, இவர் வணக்கம் என்று சொல்ல, இதுவே எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. எங்கள் ஊரில் அதெல்லாம் பார்த்ததில்லை. ஒன்று, ஏதோ ஒரு வித்தியாசமான திருவிழாவை பார்க்க போகிற உலகத்தை போல பக்கத்தில் இருந்து நான் வேடிக்கை பார்த்தேன். அப்போது அந்த உரையாடல்களில் வந்தது, அந்த குன்னன் என்றவர் சொல்வார், தலைவரே, இந்த ஊர்ல நாங்க ஒரு 10 பையன்க இருக்கிறோம், கட்சிக்காரங்க. நாங்கெல்லாம் தொகுதி முழுக்க சைக்கிள்லேயே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனா இங்க பண்ண முடியாது. ஏன் குன்னன் என்று அவர் கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவரை ஏத்து இங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவர் பேர் என்ன என்று இவர் கேட்கிறாரு. ஐயோ, பேரே சொல்லக்கூடாதுங்க. பேர் சொல்லாம எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? அவரை நடுத்தருவாரும் தான் சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. அடுத்து அவர் கேட்டது, அவர் இருக்கிறாரா என்று கேட்டார். இருக்கிறார். சரி, வா போகலாம். அப்படியே போனதும் இது எனக்கு வித்தியாசமாகப்பட்டதால் கிட்டத்தட்ட இவருடைய கையை பிடிக்காத குறைதான். அவரை ஒட்டி கொண்டே போனேன். அவரை பார்த்தவுடன் நடந்த அந்த உரையாடல்கள் எல்லாம் இன்றைக்கு சொன்னால் பல பேருக்கு சில நெருடல்கள் கூட உண்டாக்க முடியும். ஆகவே அது வேண்டாம். அன்றைக்கு இவரே போய் அவரிடம் வணங்கி எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றவர் கேட்க, என்னப்பா, யாருப்பா இவர் என்ன கூட்டு வர்ற என்று அந்த குன்னனிடம் கேட்க, குன்னன் அவர் பேர் கூட அவருக்கு தெரியல. அவங்க அப்பா பேர் வந்து சஞ்சய் பொட்டி என்று சொல்லுவார். சஞ்சய் பொட்டி மோனே, யாரா அது என்று அவர் கேட்க, உடனே அவர் கையை கட்டி கொண்டு, பெரியப்பா பெரியப்பா, இவர் தான்ப்பா இந்த தேர்தலில் நிற்கிறாரு, சினிமாவுக்கெல்லாம் கதாவசனம் எழுதுவாரு, கருணாநிதி பேர். அது சர்ரா, இவன் தான் இங்கே வந்திருக்கிறாரு கேட்கிறேன். நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஐயா என்று இவர் கேட்க, ஏன் அவர் கொஞ்சம் கோபமாக கேட்கிற போது இவர் மிகவும் பணிவாக இவருடைய ஸ்டைலில் ஒரு அணுகுமுறை வைத்தார். இது என்ன பெரிய தொல்லையா போச்சு, என்னால் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது போ என்று சொல்ல அதற்கு பின்னால் வந்தார். இதுதான் நான் முதலாக அவர் பார்த்தது. அன்றைக்கு பார்க்கிற போதே அந்த இளம் வயதிலேயே நான் தலைவர் காமராஜரை பார்த்ததற்கும் இவரை பார்த்ததற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன என்பதால், அவரை பார்க்கிற போது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரை பார்ப்பது எண்ணம் மட்டும்தான் வந்தது. இவர் அந்த வயதிலேயே அவருடைய ஒப்பனையோடு தான் வந்தார். அவருடைய உடை, அவருடைய முகபாவனைகள், முகத்துல மீசை கூட அப்போதெல்லாம் இப்ப சொன்னா அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். பென்சில் தான் எழுதி வரைந்து கொண்டு தான் வருவார் அந்த வயதுல. அந்த தேர்தலில் நிற்கிற போது திமுக இருக்கிற பல தலைவர்கள் வந்தார்கள். அந்த நெடுஞ்செழியிலிருந்து எல்லாருமே வந்தார்கள். என்எஸ் இளங்கோ என்று தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருந்தார். இப்ப இருக்கிற திமுக காரங்களும் ஒரு பேர் கூட தெரியாது. இன்னொருத்தர் இப்ப அந்த கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க அப்பா ஒருத்தர். இவங்கெல்லாம் எந்த ஊருக்கு வந்தாங்க. அவர்கள் எல்லோருமே ஒப்பனையோடு தான் வருவார்கள். அதை பார்க்கிற போதே காமராஜருக்கும் அவருக்கு ஒரு எதிரும் புதிருமான ஒரு உணர்வு வந்தது. அப்போதெல்லாம் நான் கட்சி உணர்வே வரவில்லை. தனிப்பட்ட காமராஜ் என்கின்ற அந்த மனிதர் மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை மட்டும்தான் இருந்தது. அது வளர்ந்து நான் எஸ்எல்சி படித்து முடிக்கிற வரை கூட நான் அரசியல் பேசியதில்லை. எஸ்எல்சி முடிக்கிற போதுதான் 67 தேர்தல் வருகிறது. தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்றது என்கின்ற செய்தி வருகிற போது அது என்னை பெரிதாக பாதிக்கவில்லை. காமராஜர் தோற்றார் என்கின்ற செய்தி கேட்கிற போது ஏதோ என் வீட்டிலே இருக்கிற ஒரு பெரியவருக்கு ஏற்பட்ட துன்பம் நடந்ததை போல நான் உணர்ந்தேன், துடித்து போனேன். அதற்கு பின்னால் தான் எனக்கு காங்கிரஸ் பக்கமே ஒரு ஈர்ப்பு வருகிறது. தீவிர அரசியலுக்கு வந்தது என்பது 69 காங்கிரஸ் இளங்காக பிளவுபட்ட போதுதான். காமராஜரோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறேன். அப்போதுதான் எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிந்த வயது, கொஞ்சம் பேச தெரிகிற நேரம்.
மேடையில பேச தொடங்குகிறேன். அடுத்து 71 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலேயே நான் அந்த தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன். அப்போதே என் மீது 3-4 வழக்குகள் போடப்பட்டது. ஒருவேளை இந்த வழக்குகள் போடாமல் இருந்தால் கூட நான் சாதாரணமாக போயிருப்பேன். அந்த வழக்குகள் போடப்பட்டதுக்கு பின்னால் தான் எனக்கு கொஞ்சம் ஆத்திரம், எதிர்வினை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு அடக்குமுறை வருகிற போதுதான் அதை மீற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒன்று. அப்படித்தான் தீவிர அரசியலுக்கு நான் வந்தேன். இதுதான் இந்த அடக்குமுறையை எதிர்த்து தான் நீங்க காங்கிரஸ் மிக தீவிரமா இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்போதெல்லாம் என் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறதோ அப்போதெல்லாம் 2 மடங்கு வேகத்தோடு வருவது பல முறை நிகழ்ந்திருக்கிறது. அது துவக்கமே அதுதான். சார், நீங்க இந்த தீவிர அரசியல்ல வந்தப்ப கிட்டத்தட்ட காமராசரை மிக அருகில் இருந்து ரசித்த ஒரு ஆளுமை நீங்க. அவரை பார்க்குறப்ப ஒரு எளிமை தோற்றம், அதை தாண்டின ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்து ரசித்து பிரமித்த காமராசர் எப்படிப்பட்டவர் சார்? இன்றைக்கு உங்களை போன்ற இளைஞர்கள் நான் சொன்னால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு அபூர்வ பிறவி. இன்றைக்கு கம்ப்யூட்டர், ஒவ்வொன்றையும் கம்ப்யூட்டர் தட்டி நீங்க பழைய விஷயம்லாம் பார்க்குறீங்கல்ல, அந்த மனிதரை அன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கிற யாரை எந்த ஊரை பற்றி சொன்னாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரனுடைய பெயரை உடனே சொல்லுவார். போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பூகோள பரப்பு அவருக்கு தெரியும், மக்களுடைய வாழ்க்கை முறை தெரியும். அதை வைத்துக் கொண்டுதான் அவர் செய்தார். அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் தோற்றத்திலும் பேச்சிலும் எதுவுமே தெரியாத பாமரனை போல வாழ்ந்தார். அதற்கான காரணத்தை சொன்னால்தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் மரணம் அடைவதற்கு 6 மாதத்திற்கு முன்புதான் ஒரு முறை அவரிடம் பார்க்கிற போது, நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் கேள்விதான் கேட்பேன். அவர் சிரித்துக் கொண்டே பதில் எல்லாம் சொல்லுவார். அப்போது நான் கேட்டேன், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேட்கணும்னு நினைக்கிறையா, நீ தான் என்ன புதுசா கேட்கிற, கேளு என்றார். நீங்க ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்திக்காரன் வந்தா ரூம்குள்ள இருக்கும் போது அவர்கிட்ட ஹிந்தியில தான் பேசுறீங்க. சஞ்சீவ ரெட்டி மாதிரி பிரம்மானந்த ரெட்டி மாதிரி இங்க வந்தா அவங்ககிட்ட ரூம்குள்ள தெலுங்குல தான் பேசுறீங்க. கன்னடத்திலேயே உங்களுக்கு நல்ல பேசலனாலும் நிஜலிங்கமான நாட்கள் கன்னடத்தில் பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். மலையாளம் இயற்கையா தெரியுது. இத்தனை தெரிந்தாலும் பொது வெளியில எந்த இடத்துலையுமே தமிழை தவிர வேறு தமிழே கூட அறகுறையில தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறீங்களே. நாங்கெல்லாம் அறகுறை ஆட்களே தமிழ்ல எழுதி வச்சு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி மேடையில பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு சொல் கூட பண்ணுறது. அதற்கு அவர் சொன்ன சொல்தான் அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அப்போது அவர் சொன்னது, உனக்கு என்னப்பா தெரியும், நம்ம மக்கள் எல்லாம் பாமர மக்கள், எனக்கு தெரியுதுன்னு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பயந்து தள்ளி போயிடுவாங்க. அவங்க பாணியிலே பேசினா தான் நம்ம என்கிட்ட நெருங்கி வந்து வெளிப்படையா பாசத்தோடு பேசுவாங்க. அதனால்தான் இன்று வரை எனக்கு எதுவுமே தெரியாததை போலவே பேசிக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், தெரியாததை தெரிந்ததை போல பேசுவதான் அரசியல். பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. எல்லாம் தெரிந்துமே தெரியாததை போல நடந்ததுக்கு காரணம் பாமர மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு என்ற ஒன்றைத்தான் இன்றைய இளைய தலைவரை புரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம், அந்த உண்மை சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, இந்த விருதுநகர்ல காமராசர் அவருடைய தோல்வி உங்களை ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிச்சு அப்படின்ட்டு. அந்த தோல்வியை நீங்க எப்படி பார்த்தீங்க சார்? அதுல இருந்து என்னென்ன விஷயங்களை நோக்கி நீங்க அடுத்த கட்டமா நகர்ந்தீங்க? நான் எப்படி பார்த்தேன் என்பது அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதுதான் நீங்க சமூகத்துக்கு சார். அதை அது அப்ப நான் பக்கத்தில் இல்லை, அதற்கு பின்னால் அவருடைய நெருங்கி படம் இருக்கேன், அவருடைய டூர் போயிருக்கேன், மேடையில் அவரே கூப்பிட்டு டே பேசுறா என்றெல்லாம், அவர் டே என்றெல்லாம் யாரு சின்ன பேர் கூட சொல்ல மாட்டார், அபூர்வமாக சில பேரை சொல்லுவார். அப்படி அபூர்வமாக டே என்று ஒருமையை கூப்பிடுகின்ற அளவுக்கு என் மீது அவருக்கு பாசம் இருந்தது என்பது ஒரு அடையாளம். அப்படிலாம் இருந்திருக்கிறது. அவர் பக்கத்தில் இருந்த, உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஸ்ஜி விநாயகமூர்த்தி கொஞ்ச நாளைக்கு முன்புதான் இருந்தார். அவரெல்லாம் அப்போது பக்கத்தில் இருந்தவர், அப்போதே மாவட்ட தலைவர்களாக இருந்தவர். அவரெல்லாம் அதுக்கு பின்னால் சொன்னதை சொல்லுகிறேன். அந்த தேர்தல் முடிவு வருகிற போது அன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது, வெறும் வானொலி மட்டும்தான். அதில் சொல்லுதேன்னு கேட்டு, காங்கிரஸ் தோற்கிறது முதலாக அனந்தநாயகி தோல்வி என்று தான் வந்தது. வருகிற போது அப்படியே வந்து கொண்டிருந்த அமைதி இறுக்கமாக முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் பக்கத்தில் புலம்பிக்கிட்ட போச்சு போச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காமராஜர் தோற்றார் என்கின்ற அறிவிப்பு வருகிறது. வந்தவுடனே அங்கிருந்த தொண்டர்கள் ஐயோ என்று தலையிலே அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அதுவரை அமைதியாக இருந்தவர் திடீரென்று என்று சிரிக்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்னையான் உங்களை தோக்கடிச்சுட்டாங்க, நீங்க சிரிக்கிறீங்களே என்று அவர்கள் சொல்ல, நான் தோத்தா என்னப்பா, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு. ஜனநாயகத்தில் இவன் தான் பெரியவன், இவன் சாதாரண ஆளு, இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி ஜெயிக்காது என்றெல்லாம் இல்லை.
எவனும் எப்போதும் ஜெயிக்கலாம், எவனும் எப்போதும் தோற்கலாம் என்பதுதான் ஜனநாயகம். காமராஜாவே இருந்தாலும் தோற்கடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஜனநாயகத்தை நம்புவர்களுக்கு வந்திருக்குல்ல, அதனால ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர். கண்டிப்பா சார். அப்ப அந்த விருதுநகர் தொகுதியில காமராசருக்கு எந்த மாதிரியான அரசியல் பிம்பங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு? ஏன் சார் அவர், ஏன்னா அந்த மக்கள் அவரை கொண்டாடி தீர்த்த மக்கள், அந்த விருதுநகர் மக்கள், ஏன் அவரை தோல்வியை நோக்கி நகர்த்தணுங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க? அதை பத்தின ஏதாவது அதாவது உங்களுக்கு சொல்வதை போல எல்லாருக்குமே சொல்றேன், ஒரு மனிதர் வெற்றி அடைவதற்கு இதுதான் காரணம் என்று சொல்வது உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். ஒரு மனிதர் தோல்வதற்கு இதுதான் காரணம் என்று சொல்வது உங்க விருப்பத்தை தான் சொல்லலாம். காரணமே இல்லை. நல்ல யோக்கியனை தான் வெற்றியடை செய்வார்கள் என்பதும் இல்லை, அயோக்கியனை தோற்கடிக்க செய்வார்கள் என்பதும் இல்லை. யோக்கியனை வெற்றியடையும் செய்திருக்கார்கள், தோல்வியடை செய்திருக்கார்கள். 1ஆம் நம்பர் அயோக்கியன், கொலைகாரனை கூட, கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள கொலையிலே சிறையிலே போயிட்டு வந்தவனை கூட வெற்றி பெற்ற வரலாறுலாம் உண்டு. அதனால இதுதான் காரணம் என்பதில்லை. அன்றைக்கு இருந்த ஒரு சூழல், 2 காரணங்கள். ஒன்று, அந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இளைஞர்கள், மாணவர்கள் காங்கிரசுக்கு எதிராக இருந்த ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இவரை எதிர்த்து யாருமே நிற்பதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிற போது ஒரு மாணவனை போடுவோம் என்று திமுக முடிவுக்கு வருகிறது. அதுதான் சீனிவாசன் பெரிய தலைவர் கூட இல்ல, இவர் வெற்றி பெற மாட்டார், ஆனாலும் ஒருத்தர் நிறுத்த வேண்டும் என்று நிறுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. காமராஜர் போய் கொண்டிருந்த அந்த கார் ஒரு மோசமான விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளானவுடன் அவர் வெளியிலே நடமாட முடியாத ஒரு நிலைமை, ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயம். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், என்னையா நீங்க வெளியில பிரச்சாரம் செய்ய முடியல, தேர்தல் வந்துருச்சு, எப்படி நீங்க ஜெயிப்பீங்களா என்று கேட்டபோது நான் ஓட்டு கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும் நான் என்ன செஞ்சேன்னு மக்களுக்கு தெரியும்ல, அவங்க ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிப்பேன். இதுதான் அவர் சொன்னது. ஆனால் வெளியில் அவர் சொன்னதை விட போய் சேர்ந்தது என்னவென்றால், நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன், காமராஜர் திமிர்த்தனமான பேச்சு என்பதை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர் அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அவருடைய அந்த விபத்தே ஒரு சர்வதேச அரசியலுக்கு பின்னணியில் இருந்தது. அவர் இந்தியாவுடைய உச்சகட்டத்தில் இருந்த போது, அவர் தான் 2 பிரதமர்களை உருவாக்கினார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் ரஷ்யாவுக்கு போகிறார். ரஷ்யாவுக்கு போகிற போது உங்களை போன்ற பார்வையாளருக்கு தெரியும், அந்த நாட்டை பிராவுதா என்று அரசே நடத்துகிற ஒரு இதழ், அதுல தலைவர்களை பற்றி எல்லாம் எழுதுவார்கள். ஆனால் தலைவர் காமராஜ் அந்த ஊருக்கு போகிற போது மட்டும், அங்கே போகிற போதும் அப்படி குளிர் நிறைந்த அந்த நாட்டில் கூட, இங்கே இருப்பதை கூட பனியனே போடாத ஒரு சாதாரண அந்த கதர் சட்டை கதர் வேட்டியோடு தான் அங்கே போயிருப்பார். நீங்கள் இன்றைக்கும் அந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி போகிற போது அந்த பிராவுதா இதழில் எழுதப்பட்டது, மற்ற தலைவர்கள் போகிற போது அவர் பிறப்பு வளர்ப்பு என்ன படித்தார் இருந்தார் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இவரை பற்றி எழுதியது a man from common masses, பாமர மக்களிலிருந்து உயர்ந்த ஒரு மகத்தான தலைவன் என்கின்ற பொருள்படி எழுதினார். அதை பார்த்து ரஷ்யாவுக்கு எதிர்முனையில் இருந்த எனக்கு ஒன்றும் தயக்கமில்லை, அமெரிக்கா நினைக்கிறது இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டினுடைய உச்சகட்ட சக்தியாக இவர் இருக்கிறார், இவரோ முழுவதுமாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதால் இவரை அந்த நிலையிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் போட்ட சதியினுடைய ஒரு அங்கம்தான் இவருடைய விபத்து. ஆனால் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர் தன்னை பற்றி நடப்பதற்கு கண்காது மூக்கு வைத்து பேசுவதே அவருடைய வழக்கம் இல்லை. ஆகவே அதை பற்றி அவர் சொல்லல. அவர் வாடகை இருந்த வீட்டையே 71 தேர்தலில் சோசலிச காவலின் சொகுசு மாளிகை பாரீர் என்ற அச்சடி தொட்டப்பட்ட போது கூட என் வீடு இல்லை என்று அவர் சொன்னதில்லை. அவர் வாழ்க்கையில் எப்போதும் தன்னை பற்றி நான் இப்படிப்பட்டவன், நான் யோகியன், நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், பெரிய புரட்சி செய்திருக்கிறேன், ஏன் உங்களுக்காக ஒன்றை சொல்கிறேன், சனாதன தர்மத்துடைய ஆணிவேரே கோயில் கற்பகிரகத்தில் இருக்கிறது. 1954 ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது அன்றைய சூழல் யோசித்து பாருங்கள், கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பரமேஸ்வரன் என்கின்ற ஒருவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டார். இன்று வரை போடுகின்ற துணிச்சல் யாருக்காக வந்திருக்கிறதா? அதை கூட நான் புரட்சி செய்தேன் என்று இப்போது சொன்னதில்லை, சமூக சீர்திருத்தத்துக்கு நான் பாடுபட்டேன் என்று சொன்னதில்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் பல பேர் எதுவும் செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் தான் தலைவர் காமராஜ்.
அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதுக்கு இதான் காரணம். அதுக்கு பின்னால நீங்க ரெண்டு விஷயங்கள், இது அப்போது நான் இளைஞனா இருக்கும்போது நடந்தது, பின்னால் நான் புரிந்து கொண்டது. அதற்கு பின்னாலே வந்த மிகப்பெரிய ஒரு கோரக்கொலை இதே மண்ணில் ராஜீவ்காந்திக்கும் அதே சர்வதேச அரசியல் பின்னணி இருந்ததுதான் காரணம். இது மேலோட்டமாக பார்த்தால் புரியாது, ஆழமாக பார்த்தால் மட்டும்தான் புரியும். அதை உண்மையை சொல்லுகிற போது நம்மை மக்கள் பைத்தியம் என்கிறார்கள். அந்த உண்மை வெளிப்படுவதற்கு பல நாட்கள் ஆகிறது. அதற்கும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.